புண்ணியம் நிறைந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்கள் சித்தப்பார்வை யூடியூப் சேனல், உங்களுக்கான முழுமையான ஆன்மீக வழிகாட்டி. பூசம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 ஆகிய 4 பாதங்களும் கடகராசியில் வருங்க. உங்களுக்கான அதி தேவதை பிரகஸ்பதி, இவர் பிரம்மாவின் மானசபுத்திரன். உங்களுக்கான விருட்சம் அரசு. ஆகவே பிரகஸ்பதியை வழிபடுவதும் அரசு மரம் ஸ்தல விருட்சமாக கொண்ட ஸ்தலங்களை வழிபடுவதும் உங்களுக்கான சிறப்பு மிக்க பலன்களை கொடுக்கும். வாங்க, நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற எந்தெந்த கோவிலுக்கு போகலான்ற அரிய தகவல்களை நம்ம பார்க்கலாம். அன்பர்களே, இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை பெற நமது சித்தப்பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களின் வெற்றிகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை சொல்ல போறோம், குறிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் திருவாவடுதுறை அருள்மிகு கோமுக்தீஸ்வரர் ஒப்பிலாமுலையம்மை அருள்பாலிக்கும் திருத்தலம், திருமூலர் திருமந்திரம் அருளிய திருத்தலம். சிரமணிங்கி அந்த எம்பெருமானுடைய திருவடியில போய் நின்று பாருங்க, அதிசயங்களை நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததாக கும்பகோணம் காரைக்கால் சாலையில் இருக்கக்கூடிய கோனேரி ராஜபுரம் உமா மகேஸ்வரர் மங்களாம்பிகை அருள்பாலிக்கும் அற்புத திருத்தலம். இந்த ஸ்தலத்துல மிகப்பெரிய நடராஜர் திருவுருவ சிலை இருக்கு. வணங்கி பாருங்க, இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்க பெற முடியும். அடுத்ததாக கும்பகோணம் திருக்கருகாவூர் சாலையில் இருக்கக்கூடிய ஆவூர் பசுபதீஸ்வரர், இவரையும் நீங்க வழிபடலாம். அடுத்ததாக திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திரு அரிசிலி, இங்க இருக்கிற அரிசிலிநாதர், இவரை வணங்குறதும் நீங்க மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதற்கடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. இங்க இருக்கிற இது ஒரு தேவார திருத்தலம். இங்க இருக்கிற திருவேணிநாதரை நீங்க வழிபடலாம். இதுவரை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் வரிசையில் நம்ம பார்த்தது எல்லாமே சிவஸ்தலங்கள். இப்போ நான் உங்களுக்கு 2 அற்புதமான வைணவ ஸ்தலங்களையும் தர குறிச்சு வச்சுக்கோங்க. திருச்சேரி கும்பகோணம் திருவாரூர் சாலையில் இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம், எம்பெருமான் சாரநாத பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய அதி அற்புதமான ஸ்தலம். அரச மரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய காவிரி தாய், 5 தேவியருடன் பரந்தாமன் காட்சி தரும் ஒரே திருத்தலம். போய் சேவிச்சு பாருங்களேன், பெருமாளை அதிர்வலைகளை நீங்க உணர முடியுங்க. அதற்கடுத்ததாக அழகர் கோயில் மதுரை திருமால் இருஞ்சோலை என்று அழைக்கப்படும் அற்புதமான திருக்கோயில். இங்கு இருக்கக்கூடிய பரமசுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேவை சாதிக்கக்கூடிய அந்த எம்பெருமானையும் நீங்க வழிபடலாம். உங்களின் இஷ்ட தெய்வமாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் நீங்க மேற்கொள்ளலாம். மேற்கண்ட நான் சொன்ன எல்லா கோயில்களுக்கும் போய் பாருங்க, அதி அற்புதமான அதிசயங்களை நீங்க உணர்வீங்க. ஆத்மான்பர்கள், இது போன்ற அற்புதமான ஆன்மீக செய்திகளை பெற நம்ம சித்தப்பார்வை யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்த இனிய பதிவு வரும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்களின் பிரம்மஸ்ரீ என் பசுபதி. நன்றி, வணக்கம்.